உலகெங்கும் உள்ள இறைவனியர்களுக்கு வணக்கம். நான் உங்க வித்யா கார்த்திக். ஒவ்வொரு மாதமும் எனக்கு யூனிக்கா நட்சத்திர பலன்கள் பார்த்துக்கிட்டே வரும். அந்த வகையில இப்ப நம்ம பார்க்கக்கூடிய ஒரு நட்சத்திரம் என்ன அப்படின்னா, செவ்வாயின் ஆளுமையை தன்னகத்தை வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய மோஸ்ட் பவர்ஃபுல்லான ஒரு நட்சத்திரம் மிருகசீட நட்சத்திரம். இது ஒரு உடைப்பட்ட நட்சத்திரம் இல்லையா? 2 பாதி இங்க 2 பாதி அங்க அப்படின்ற மாதிரி முதல் 2 பாதங்கள் ரிஷபத்திலும் அடுத்த 2 பாதங்கள் மிதுனத்திலும் இருக்கக்கூடிய ஒரு நட்சத்திரம். ஓகே. இப்ப ரிஷபத்துல இருக்கக்கூடிய மிருகசீட நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் எப்படியெல்லாம் இருக்க போகிறது, என்னவெல்லாம் கொடுக்க போகிறது, பிளானட்டரி பொசிஷனை வச்சு ரிஷபத்தில் இருக்கக்கூடிய மிருகசீட நட்சத்திரக்காரர்களுக்கு எப்படியெல்லாம் இருக்க போகிறது என்று பார்த்தால், நட்சத்திரநாதன் 5ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார். சூப்பர்ல, வேற என்ன வேணும்? பூர்வ புண்ணியஸ்தானம் வலுக்க போகிறது. செம்மையா இருக்கு. அதுவும் கன்னியோட வீட்டுல உட்கார்ந்து இருக்காரு. நிறைய பேர் பெருமாள் கோயிலுக்கு போறீங்களோ, திருப்பதி போறீங்களோ? போனீங்கன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. நிறைய மிருகசீட நட்சத்திரக்காரர்கள் இந்த தடவை திருப்பதி போகிறது, இல்லை திருப்பதி பெருமாளோட கனெக்ட் ஆகிறது, இல்லை பாலாஜின்ற பேரோட கனெக்ட் ஆகிறது, எல்லாம் இந்த தடவை கண்டிப்பாக நடந்தே தீரும். ஆகஸ்ட் மாதம் 1ஆம் தேதியிலேருந்து 30ஆம் தேதிக்குள்ள திருப்பதி பெருமாள் படம் எங்கேயாவது கண்ணில் படுறது, இல்லை திருப்பதி பெருமாள் போயிட்டு வந்து லட்டு கொடுக்கறது, உங்களுக்கு இந்த மாதிரி திருப்பதி பெருமாள் உங்களோடு இணைவதற்கான வாய்ப்பெல்லாம் 100 விழுக்காடு உண்டு. இல்லை அப்படின்னா ஹரியும் சிவனும் சேர்ந்த ஒரு தன்மை என்பது சங்கரநாராயண் கோமதி அம்மன் கோவில் பார்க்கறது, இல்லை சங்கரன் கோவில் போகிறது, சங்கரன் கோவில் சங்கரநாராயணன் உருவத்தை பார்க்கறது, இல்லை சங்கரன் கோவில்ன்ற பேரை காதில் விழுகிறது, அந்த மாதிரி நிறைய நிகழ்வுகள் இந்த தடவை கண்டிப்பாக ரிஷபத்தில் இருக்கக்கூடிய மிருகசீட நட்சத்திரக்காரர்களுக்கு நடக்க காத்திருக்கிறது. ஓகே, ஃபைன். எப்படி இருக்க போது இந்த ஒரு மாசம் அப்படின்னு சொல்லி பார்த்தோமே ஆனால், ராசிநாதன் 2ஆம் இடத்துல அமர்ந்திருக்கிறார். அதோட வேற என்ன வேணும்? நட்சத்திரநாதன் 5ஆம் இடம், ராசிநாதன் 2ஆம் இடம். ரொம்ப நாளுக்கு அப்புறம் நல்லா இருக்க போறீங்க. எனக்கு தெரிஞ்சு ரொம்ப நாளுக்கு அப்புறம் ரிஷபத்தில் இருக்கக்கூடிய மிருகசீட நட்சத்திரக்காரங்க இந்த தடவை ஓரளவுக்கு அப்பாடி அப்படின்ற மாதிரி ஒரு தெம்பு விடுறதுக்கான வாய்ப்புகள்லாம் நிறைய இருக்கு. 20ஆம் தேதிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா 3ஆம் இடத்திற்கு ராசிநாதன் போவார். நட்சத்திரநாதன் 5ஆம் இடத்துல இருப்பார். அது காலபுருஷனுடைய 6ஆம் வீடு, இது காலபுருஷனுடைய 4ஆம் வீடு. ஸோ 4, 6 கனெக்டிவிட்டி. 10வது கூட இருக்கிற அந்த குருவுடைய சேர்க்கை, அவர் 11ஆம் வீட்டு அதிபதி. இந்த கான்செப்ட்லாம் எடுத்து பார்க்கும்போது நிறைய பேருக்கு கமிஷன் பேஸ் மூலமாக ஒரு அமௌண்ட் கிடைக்கிறது, இல்லை ரியல் எஸ்டேட் மூலமாக ஒரு அமௌண்ட் கிடைக்கிறது. நிறைய பேருக்கு இந்த மாம்பழத்தோடு வாழைப்பழத்தோடு ஒரு தொடர்பு வருதல், தேங்காயோட ஒரு தொடர்பு வருதல், இதெல்லாம் அந்த தேங்காய் கடைக்கு போகிறது, தென்னமண்டி கடைக்கு போகிறது, இதுல இருந்து ஒரு விஷயம் எனக்கு வருது அப்படின்ற மாதிரி தேங்காயோடு வாழைப்பழத்தோடான ஒரு கனெக்டிவிட்டி கிடைப்பதற்கான வாய்ப்புகள் 100 விழுக்காடு கண்டிப்பாக இருக்கு. நிறைய பேருக்கு கடன் அடைவதற்கான வாய்ப்பெல்லாம் தெரிய போகுது. எப்படி கடன் அடைக்கணும்னு ஒரு லிஸ்ட் போட்டு எழுதி வைக்க போறீங்க. இது வரைக்கும் இல்லாம உட்காந்து எப்படி கடன்லாம் அடைக்கலாம், என்ன பண்ணலாம்? ஏன்னா நட்சத்திரநாதன் இண்டிகேட் பண்ணக்கூடிய ஒரு சாராம்சம்ன்ற காரகத்துவம் இருக்கிற ஆதிபத்தியமும் வேற மாதிரி இருக்கு. இந்த காரகத்துவம் இருக்குல்ல, அது எப்படி இயங்கும்னா அதுதான் கோச்சாரத்துல இயங்கும் எப்பயுமே. அவர் இதுக்கும் அதுக்கும் உடையப்பட்டவர்கள் ஆதிபத்தியத்துல போயிடுவோம். இந்த காரகத்துவம்னு வரும்போது அவர் இதெல்லாம் இண்டிகேட் பண்ணுவார். அப்ப செவ்வாய் அப்படின்னாலே கடனை இண்டிகேட் பண்றது, செவ்வாய் உடல் நலத்தை இண்டிகேட் பண்றது, செவ்வாய் அப்படின்னா தேங்காவை இண்டிகேட் பண்றது, செவ்வாய் அப்படின்ற போது நிறைய திருமணத்தை இண்டிகேட் பண்றது, இதெல்லாம் செவ்வாயுடைய காரகத்துவம். ரொம்ப தெரிஞ்ச ஒரு காரகத்துவம். அது போய் 5ஆம் இடத்தில் இருக்கிறதுனா பூர்வ புண்ணியத்தின் மூலமாக இதெல்லாம் சரியாக போகுது. ஸோ 6ல இருந்து நம்ம யோசிக்கணும். 5ஆம் இடத்துல இருக்கிறதுன்றது நிறைய பேர் கடன் அடைவதற்கான வாய்ப்பு கிரியேட் பண்ண போறீங்க. நிறைய பேருக்கு கல்யாணம் கை கூட போகுது. நிறைய மிருகசீட நட்சத்திரக்காரங்க வீட்டில் டும் சத்தம் கேட்க போகுது, குழந்தை பிறப்பு வரப்போகிறது. ரொம்ப நாளுக்கு அப்புறம் சந்தோஷமா இருக்க போறீங்க. ஏதாவது கமிஷன் பேஸ் வேலை பார்க்கலாமான்னு யோசிக்க போறீங்க, ரியல் எஸ்டேட் பண்ணலாமான்னு யோசிக்க போறீங்க, ரியல் எஸ்டேட்குள்ள குதிக்க போறீங்க, 2 வேலை பார்க்கலாமான்ற மாதிரி தாட் ப்ராசஸ் வரப்போகுது. அதன் மூலமாக ஒரு அனுகூலம், அதன் மூலமாக ஒரு ஆதாயம், இதெல்லாம் கண்டிப்பாக நடந்தே தீரும் இந்த ஆகஸ்ட் மாதம். ஓகே, அதற்கான வாய்ப்புகள் வரப்போகுது. மேக்ஸிமம் இந்த பாலாஜி, இந்த முகுந்தன், இந்த மாதிரியான பேர்களோடலாம் உங்களுக்கு ஒரு கனெக்டிவிட்டி வரப்போகுது. திருப்பதி பெருமாளுடைய கடாட்சம் சூப்பராக இருக்கு. ஸோ குபேரனை கையில் வச்சுட்டு இருக்காரு, உங்களை சும்மா ஓட போறாரு. கண்டிப்பாக எப்படி ஈர்த்து விடுவார். அதனால இந்த 30ஆம் தேதிக்குள்ள கண்டிப்பாக மிருகசீட நட்சத்திரக்காரர்கள், அதுவும் ரிஷபத்தில் இருக்கக்கூடிய மிருகசீட நட்சத்திரக்காரர்கள் திருப்பதி போயிட்டு வருவதற்கான வாய்ப்பை பிரபஞ்சம் உருவாக்கி கொடுக்கும். அது என்னதான் ஸ்கூல் எக்ஸாம் மாசமா இருந்தாலும் அது நடந்தே தீரும். இல்லை அங்கிருந்து ஏதோ ஒரு விஷயம் உங்க கையில நான் இருக்கேன் உன் கூட அப்படின்ற மாதிரி உங்களுடைய கடனெல்லாம் நிவர்த்தி பண்றதுக்கு பெருமாள் தயாராகி விட்டார் என்று அர்த்தம். நான் தான் சொன்னேனே, எப்பயுமே நான் ரொம்ப டஃப்பா ஃபீல் பண்ற ஒரு நட்சத்திரம் என்ன அப்படின்னா இந்த மிருகசீடமும் இந்த சித்திரையும் தான். ரொம்ப ரொம்ப செவ்வாயுடைய ஆதிக்கத்தை வச்சுட்டு இருக்கனால அந்த இருக்கிற இடமுமே கூட சுக்கிரன் வீடு, 1 புதன் வீடு. இந்த பக்கம் அது 2க்குமே கொஞ்சம் அப்படி நட்சத்திரநாதருக்கும் அந்த ராசிக்குமே செட் ஆகாத ஒரு தன்மை. நிறைய லைஃப்ல கஷ்டப்பட்டு முன்னேறி வரக்கூடிய ஒரு ஆட்கள் யார் அப்படின்னா மிருகசீடமும் சித்திரையும் தான். மேக்சிமம் எல்லாரோட நிறைய எஃபெக்ட் போட்டு தன்னை நிலைநிறுத்தி காட்டாகணுன்றதுக்காண்டி ரொம்ப போராடக்கூடிய ஆட்களாக இருப்பார்கள்.
அப்படியே வாழ்க்கை ஃபுல்லாக போராட்டமாக இருக்கக்கூடிய நேரத்தில் இந்த ஒரு தடவை இந்த சகானாவில் பெய்த சாரல் மாதிரி கொஞ்சம் ஓரளவுக்கு நிம்மதி பெருமூச்சு விடக்கூடிய காலமாகத்தான் இந்த ஆகஸ்ட் மாதம் ரிஷபத்தில் இருக்கக்கூடிய மிருகசீட நட்சத்திரக்காரர்களுக்கு இருக்க காத்திருக்கிறது. ஓகே, அப்படியே இப்படி வந்தீங்கன்னா மிதுனத்தில் இருக்கக்கூடிய மிதுனத்தில் இருக்கக்கூடிய மிருகசீட நட்சத்திரக்காரர்களுக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லி பார்த்தோமே ஆனால் கிட்டத்தட்ட ராசிநாதன் 2ஆம் இடத்துல அமர்ந்திருக்கிறார். வேற என்ன வேணும்? 11ஆம் தேதி வரைக்கும் அப்படியே ஒரு மாதிரி இருக்கும். என்னடா அது, எதுவுமே நடக்க மாட்டேங்குது, எல்லாமே நம்மளை விட்டு போயிடுச்சா, நம்ம மட்டும் தனியாக அந்த உலகத்தில் விட போட்டுட்டோமான்ற மாதிரி யாருக்கும் தெரியாமல் உள்ளுக்குள்ள சில சலனங்கள்லாம் ஏற்படலாம். யாருக்கு? மிதுனத்தில் இருக்கக்கூடிய மிருகசீட நட்சத்திரக்காரர்களுக்கு. ஆனால் 11ஆம் தேதிக்கு அப்புறம் சின்ராசை கையில் பிடிக்க முடியாது. அந்த அளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லாக அப்படி எந்திரிச்சு வந்து நிற்க போறீங்க. ஏன்னா வக்ர நிவர்த்தி அடைந்து வருவார் ராசிநாதன். நட்சத்திரநாதன் 5ஆம் இடத்துல வர உட்கார்ந்துருக்கும் போது 11ஆம் தேதிக்கு அப்புறம் மிதுனத்தில் இருக்கக்கூடிய மிருகசீட நட்சத்திரக்காரர்களுக்கு பயங்கரமான ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் காத்திருக்கிறது. நிறைய விஷயத்துல உங்களுக்கான பெயர் புகழ் அந்தஸ்து கௌரவத்தை கொண்டு வந்து கொடுப்பதற்கான வாய்ப்புகள் எல்லாம் கிரியேட் ஆகுது. 5ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய இடமே குலதெய்வத்தோடு பூர்வ புண்ணியத்தோடு பெயர் புகழ் அந்தஸ்து காதல் கவிதை கலை ஜோதிடம் இதெல்லாம் 5ஆம் இடம் தான். நிறைய பேர் ஜோசியக்காரங்களை இந்த மீட் பண்ண போறீங்க. அது எஸ்பெஷலி மிருகசீட நட்சத்திரக்காரர்கள் கண்டிப்பாக ஜோசியக்காரரை மீட் பண்ண போறீங்க, இல்லை ஹீலிங் எனர்ஜி உணர போறீங்க, இல்லை ஜோதிடர் பண்ண ஒரு விஷயத்த செய்ய போறீங்க. நடந்தே தீரும். இது வரைக்கும் நம்பிக்கை இல்லாட்டி கூட எப்படியாவது அந்த 5ஆம் இடத்து செவ்வாய் உங்களை ஜோதிடத்தை நோக்கியோ இல்லை கலைகளை நோக்கியோ இழுத்து கொண்டு வந்து தான் விடுவார். நிறைய பேருக்கு டிரான்ஸ்ஃபர் கிடைக்க போகுது. ஃபாரின்ல இருந்தீங்கன்னா இங்கே வர போறீங்க, இங்கே இருந்தால் ஃபாரின்ல போகிறப்ப இருக்கக்கூடிய மிதுனம். ஏன்னா எப்படி இதை நான் சொல்றது, 12ஆம் வீட்டு அதிபதி வந்து உட்காந்துருக்காரு. கரெக்டா தப்பா அப்படின்னா பார்ப்போம். 10ஆம் வீட்டு அதிபதியும் வந்து உட்காந்துருக்காரு. கரெக்டா தப்பா பார்ப்போம். நட்சத்திரநாதன் போய் நம்மளுடைய ராசிநாதன் வீட்டில் உட்காந்துருக்காரு. கரெக்டா தப்பா பார்ப்போம். ராசிநாதன் வந்து 2ஆம் வீட்டில் உட்காந்துருக்காரு. இப்படியெல்லாம் பார்த்தோன்னா ராசிநாதன் 11ஆம் தேதிக்கு அப்புறம் உங்களை காப்பாற்றுவதற்கு தயாராக இருக்கிறார். அப்படி சொல்லலாமா? அது மட்டும்தான் எனக்கு தெரிஞ்சு. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த சுக்ரன் குரு வந்து பழைய படத்தெல்லாம் பார்த்துட்டு போல 2 பேர் அம்பு விடுவாங்க. இந்த பக்கம் அவர் விடுவார், இந்த பக்கம் இவர் விடுவார். திடீர்னு அம்பு புஷ்ஷாக போய் கீழே போகும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா 2 முப்பெரும் தேவிகள் வந்து அருள் புரிவார்கள். அந்த மாதிரி 2 பேரும் வந்து இப்படி அருள் புரிஞ்சு ஸ்விங்னு போகும். அந்த மாதிரி சுக்கிரனும் குருவும் சேர்ந்து உங்களுக்கு அருள் பாவனை செய்ய போறாங்களா, இல்லை 2 பேரும் கிரக யுத்தம் நடத்தி நான் பெருசா நீ பெருசான்னு காட்டிட்டு உங்களை அம்போன் விட போறாங்களான்றது உங்களுடைய நாட்டராஸ்கோப் தான் தீர்மானம் செய்யப்பட போகிறது. ஆனா எனக்கு தெரிஞ்சு பூர்வ புண்ணியத்துல போய் நட்சத்திரநாதன் அமர்ந்து புண்ணியத்தெல்லாம் வாங்கறதுக்கு ரெடியா இருக்கனால அவர் நல்லா இருப்பா அப்படின்னு டஸ் பண்ணிட்டு போற மாதிரி தான் இருக்கு. அதனால பெருசா கவலைப்பட்டுக்க வேணாம். ஸோ மிதுனத்துல இருக்கக்கூடிய மிருகசீட நட்சத்திரக்காரங்களுக்கு சூப்பரான டைம் பீரியட் இனிதே ஆரம்பம். மிதுனமே இந்த தடவை சூப்பரா இருக்க போகுது. நான் சொல்லிட்டே இருக்கேன், ரொம்ப நாளுக்கு அப்புறம் மிதுன ராசிக்காரங்க ஆகஸ்ட் மாதம் ஓரளவுக்கு நிம்மதி பெருமூச்சு விடக்கூடிய காலகட்டத்தில் தான் இருக்கீங்க. அது எக்ஸ்பெஷலி யார் இருக்கீங்கன்னா மிருகசீட நட்சத்திரக்காரர்கள் இருக்கிறீர்கள். நல்லா இருக்கு, ரொம்ப பெருசாக யோசிக்க வேண்டாம். காண்கிற காட்சி எல்லாம் கனவாக இல்லாமல் கை கொடுக்கக்கூடிய தருணமாக வரப்போகுது. வார்த்தை உங்களுக்கு புரிஞ்சிருச்சுல? இது வரைக்கும் அப்பா எப்போ கிடைக்கும் யோசிச்சுட்டதெல்லாம் இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுக்க போயிடுது. ஸோ சூப்பராக இருக்கு மிதுனத்தில் இருக்கக்கூடிய மிருகசீட நட்சத்திரக்காரர்களுக்கு. ஓகே, சூரியனோட டிரான்சிட்டை பொறுத்த வரைக்கும் கேதுவோட சேர்ந்தனால கொஞ்சம் அப்பாவோட ஹெல்த்து, உங்களுடைய உடல் நலம், நீங்கள் ஆணாக இருந்தீங்கன்னா உங்களுடைய உடல் நலம், உங்கள் மாமனாருடைய உடல் நலம், உங்கள் மூத்த